ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேஎல் 12 தான், தமிழ் தலைவாஸ் தான், தட்டுறோம் தூக்குறோம், உன்னால் முடியும் தம்பி தம்பி தான். எஸ், நீயும் டெய்லி அதே சொல்லிட்டு இருக்க. ஆமாம், கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும்ல, மோட்டிவேஷன் பண்ணணும்ல. ஜெயிக்க முடியுமா சார்? ஏன் ஜெயிக்க முடியாது? ஹரியானா ஸ்டீலர்ஸ்ட்டை ஜெயிச்சோம், ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர், பாட்னா பைரட்ஸ், பெங்களூர் புல்ஸ் இவங்களாம் ஜெயிச்சு தானே வந்திருக்கோம். இவங்க எல்லாருமே கப்பு ஜெயிச்சவங்க. நம்ம தான் இது வரைக்கும் கப்பு ஜெயிக்கல. எனிவே ரைட், மஸ்ட் வின்னு ரெண்டு டீமுக்கும். குஜராத் ஜெயண்ட்டுக்கும் மஸ்ட் வின்னு, தமிழ் தலைவாசுக்கும் மஸ்ட் வின்னு. இவங்க ரெண்டு பேருமே ஏற்கனவே ஒரு மேட்ச் விளையாண்டாங்க, அது நம்ம தோத்துட்டோம் 37-28. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர் டேக்கிள் அதில் தான் ஃபெயில் ஆனோம். நம்ம பவன் ஷராவ் தான் அப்போ கேப்டன். 4-5 சூப்பர் டேக்கிளில் ஃபெயில் ஆனோம். ரைட், அவர் பக்கம் இருக்கட்டும். ரைட், ஆல்ரெடி ரிவ்யூ நேற்று ராத்திரியே போட்டோம், பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி. கமெண்ட் போட்டவங்க எல்லாருக்கும் நன்றி. அதே மாதிரி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் காத்தால போட்டாச்சு. பார்த்தவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், பார்க்காதவங்களுக்கும் தேங்க்ஸ். இனிமேல் போய் பார்ப்பீங்கன்ற நம்பிக்கையில். எனிவே நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறோம். அண்ட் நிறைய கமெண்ட்ஸ், வேலிட் கமெண்ட்ஸ், சில பேர் பேட் கமெண்ட்ஸ். பட் எல்லாருக்குமே ஹேவ் ரைட்ஸ் டு கிவ் தேர் ஒப்பீனியன். யார் வேணால் என்ன வேணால் ஒப்பீனியன் கொடுக்கலாம், அதில் தப்பே கிடையாது. என்ன நிறைய பேர் திட்டி போட்டிருந்தாங்க, நோ ப்ராப்ளம், சாகரை பற்றி இப்போ பார்த்தியா அப்படியான்னு. நான் என்றைக்குமே சாகரோட எபிலிட்டி டவுட் பண்ணல. திரும்ப திரும்ப என்ன பேச வைக்கிறீங்க. இஸ் அ வெரி குட் பிளேயர். ஏன் விளையாடல? அதான் ஒரே ஒரு கேள்வி. அதுக்கு பதில் மட்டும் தேடிட்டு எடுத்துன்னு வந்துடுவாங்க. இந்த சீசன் 14 மேட்ச் விளையாடல. சாகர் ஏன் வாட்சிங் த மேட்ச் இன்ஸ்டெட் ஆஃப் பிளேயிங் த மேட்ச் தான் கேள்வி. சோடோ எஸ். இன்னொருத்தர் கொஞ்சம் தப்பான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாமல் அவருக்கு போட்டிருந்தேன். ஃபில்த்தி லாங்குவேஜ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்கன்னு. அவரே உடனே ரொம்ப சாரி சார்ன்னு. சரி, நீங்கள் ஏதோ ஒரு ஐடியில் ஒழிஞ்சிக்கிட்டு அசிங்கமாக பேசுகிறதுனால நீங்கள் பெரிய ஆள் ஆகிட மாட்டீங்க, புரியுதா? நம்ம ஜாஸ்தியாக தான் நம்ம பெரிய ஆள் ஆகும். எதுக்காக இதை நான் சொல்கிறதுன்னா, இனிமேல் என்னை திட்டி எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீங்கள் கோச்சோ இல்லை மேனேஜ்மெண்ட்டுலாம் அவங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. பாதிப்பு உங்களுக்கு தான் ஆகும். எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் திட்டிகிட்டே இருக்கீங்களா, இதே பழக்கம் உங்களுக்கு அப்படியே உடம்புல ஊறிடும். மைண்டு அந்த மாதிரி டியூன் ஆகிடும் நெகட்டிவாக. ஆஃபீஸ் ஜாபுக்கு இன்டர்வியூக்கு போகிறீங்க, அந்த இடத்துல உங்களை அறியாமல் ஒரு வார்த்தை வந்துடும். நீங்கள் என்ன தான் பெரிய படிப்பு இருந்தால் அந்த மாதிரி வார்த்தை உங்களை வேலை கிடைக்கிறதே கஷ்டமாகும். இப்போ ஆஸ் இட் இஸ் வேலை இல்லாமல் நிறைய பேர் தவிக்கிறாங்க. ஸோ இது என்ன ஆகும்னா, நீங்கள் சரியான இடத்துல போய் தப்பாக பேசிடுவீங்க. அதுதான் இந்த மாதிரி ஒழிஞ்சிக்கிட்டு கமெண்ட் போடலாம், என்ன வேணால் சொல்லிக்கலாம் நீங்கள். ஸோ ஹேபிட்டை மாற்றிங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டார் ஒருத்தர். அண்ட் உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். நாங்களாம் சாதிச்சவங்க வாழ்க்கையில். இனிமேல் நீ திட்டுறதுனால நான் ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. அது ஹேபிட் ஆகிடக்கூடாது. உங்கள் லைஃப் ஆகட்டும், மேரேஜ் ஆகட்டும், வாழ்க்கை போகணும். நிறைய சீனியர்ஸை பார்ப்பீங்க, நிறைய பெரியவங்களை பார்ப்பீங்க. வேலையில் நிறையா உங்களுக்கு ஹெச்ஆரை பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ மெனி திங்ஸ் ஆர் இன் லைஃப். இது ஆட்டோமேட்டிக்காக அந்த கெட்ட வார்த்தை வரக்கூடாது தான். 5 விளையாதது 50 விளையுமான்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போயே வளைஞ்சிருங்க அந்த தப்பாக பேசுகிறவங்க. இல்லை நான் அப்படி தான் பேசுவேன், நான் வீணாக தான் போவேன்னா போங்க. ஐ காட் நத்திங் டு லூஸ் இயர். எனிவே அது இருக்கட்டும். அண்ட் நெகட்டிவ் அப்ரோச் மட்டும் வேணாம், பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்களேன். ஏன்னா கப்பு ஜெயிக்க மாட்டேன், 12 டீமும் கப்பு ஜெயிக்காது. அது முதல்ல ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 18 எல்லா மேட்சும் ஜெயிச்ச டீமே கிடையாது. ஒரு டீம் சொல்லுங்க பார்ப்போம் கபடியில். ஸோ சம்மர் யூ லூஸ், இந்த மேன் யூ லூஸ். அதுதான் தவறுலேருந்து நிறைய கற்றுப்போம். அதில் அறியாமல் அந்த கெட்ட வார்த்தை வராமல் பார்த்துங்க எல்லா இடத்துலையும். இங்கே என்ன வேணால் திட்டுங்க, ஐ டோன்ட் கேர். ஆனால் இன்னொன்று சொல்லணும், நிறையா பேர் நிறைய கமெண்ட்டு ஒரே ஐடியிலேருந்து ஒரே வீடியோக்கு போடுறீங்க. ஆர்வம் புரியுது எனக்கு. பட் யூடியூபே தூக்கிட்டோம் 2-3 கமெண்ட்டுக்கு மேலே இருந்தால். ஸோ எவ்வளோ பெரிய கமெண்ட் இருந்தாலும் சரி, ஒரு கமெண்ட்டு 2 கமெண்ட்லேயும் சொல்லிவிடுங்க ஒரு வீடியோவில். ஸோ 4-5 லைனாக போடுறதுனால என்ன ஆகுன்னா அவங்க தூக்கிடுவாங்க. அப்புறம் நீங்கள் என் மேலே வருத்து போடக்கூடாது. பாருங்க, நீங்கள் பூபதினு ஒருத்தர் கமெண்ட் போட எவ்வளோ பெரிய சென்டென்ஸ் போடுற அந்த மாதிரி போட்டுருங்க எல்லாத்தையும் ஒரே இதில். அதே மாதிரி சில பேரோட கமெண்ட்டுக்கு சில பேர் நீங்கள் பதில் சொல்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஒரு கமெண்ட் கூட பின் பண்ணிடுங்க. நேற்று ரிவ்யூவில் அவர் சொன்னார், நீங்கள் தானே சார் சாகர சொன்னீங்க, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சொன்னார். இப்போ பாருங்கள் அவர் பர்ஃபார்மன்ஸ்ன்னு. அவரை நான் பின் கூட பண்ணேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ எம் அக்செப்டிங். நல்லதோ கெட்டதோ பழுத்த மாதிரி தான் கல்லடி படம். எல்லாத்தையும் ஒத்துப்போம். தப்பாக பேசினா தேங்க்ஸ் ஃபார் கரெக்டிங்கும். எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும், அது ரொம்ப முக்கியம். இவங்களுக்குலாம் எதுக்கு நான் பதில் சொல்லணும்னு என்னால் போயிட்டு இருக்க முடியும்? போக மாட்டேன். அந்த ஹேபிட் உங்களுக்கும் வரணும்னு. யார் என்ன கேட்டாலும் பதில் சொல்கிறதாகட்டும், இன்னும் திங்கிங் கெப்பாசிட்டி அண்ட் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸ் யூ டிசிப்ளின். அதை மாதிரி தான் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதே டிசிப்ளினுக்காக தான். அந்த டிசிப்ளின் தூக்கி போட்டு தப்பாக கெட்ட வார்த்தை பேசுகிறதுனால ஒன்றும் மாற போகிறதில்ல. ரைட், நீ சமுத்திரகனி மாதிரி பேசுறது போதும், விஷயத்துக்கு வா அப்படிங்களா? எஸ். என்ன பண்ணணும் இப்போ தமிழ் தலைவர் ஜெயிக்கணும்னா? குஜராத் ஜெயிட் 2 பேருக்குமே மஸ்ட் வின் சுச்சுவேஷன். ரைட், அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி தேங்க்ஸ் பண்ணுவோம், அதுவும் மஸ்ட்டு. ஈஸ்வரமூர்த்திங்கிற ஒரு 40 rupees, நாராயணன் ஒரு 40 rupees கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஈஸ்வரமூர்த்தி அண்ட் நாராயணன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணி நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பார்க்கல. சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுறோம். ஒரு நமக்கு 40 rupees தான் மினிமம். கம்பல்சரி ரிக்வஸ்ட் தான். சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோ உங்கள் பேரை சொல்லுவோம். வியூஸ் போகிறதில்ல, நிறைய வீடியோ போடுறோம், எல்லாத்துக்கும் பதிலும் சொல்கிறோம். அதனால தான் இந்த ரிக்வஸ்ட். அகைன் நோ கம்பல்ஷன். விஷயத்துக்கு போகலாம். எனக்கு ஒன்று சொல்லுங்கள். இப்போ 5 டிஃபெண்டர் சேர்ந்து ஒருத்தரை பிடிக்கிறாருன்னு வச்சுங்களேன், எத்தனை பாயிண்ட் கிடைக்கும்? 1 பாயிண்ட் தான். கரெக்டாக?
ஆனால் ஒரு ரைடர் போய் மல்டி பாயிண்ட்டுன்னு 3 பேரையும் அவுட் பண்ண முடியும், 4 பேரையும் அவுட் பண்ண முடியும். ஏன் ஒரு வாட்டி அஜிங்கே பவர் 6 பேர் அவுட் பண்ணிட்டு வந்தார். இப்போ ரீசெண்டாக கூட 5 பேர் ரைடெல்லாம் அது யூமும்பால் யாரோ ஒருத்தர் எடுத்தார்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? இதுலேருந்து என்ன தெரியுது? ரைடர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு ரைடர் போனால் 3 பேரை கூட அவுட் பண்ணிட்டு வரலாம். டிஃபெண்டர் 5 பேர் சேர்ந்து பிடிச்சாலும் ஒரு பாயிண்ட் தான், அன்லெஸ் இட் இஸ் சூப்பர் டேக்கிள். சூப்பர் டேக்கிளில் பிடிச்சா 2 பாயிண்ட் கிடைக்கும், அவ்வளோதான். அதனால் நீங்கள் ரைடு தான் ஸ்ட்ராங் ஆகணும். அதுவும் நம்மளுக்கு ரைடு தான் ரொம்ப வீக்காக இருக்குது. டிஃபென்ஸ் ஆல்ரெடி நல்லா தான் இருக்குது. வை ஃபிக்ஸ் இட் ஒன் இட் இஸ் நாட் ப்ரோக்கன். உடையாத கண்ணாடி எதுக்கு ஒட்ட வச்சுட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்குறேன். நீங்கள் வந்து மொயின் ஷபாக்கிலாம் கான்ஃபிடன்ஸ்னால் முதலேருந்தே கொடுத்துருந்துருக்கணும். அவரும் யோசிப்பார்ல, 15 மேட்ச் உட்கார வச்சுட்டு இப்போ வந்து அப்பப்போ வாம மின்னல் அமுச்சிட்டு இருக்கேன்னு. உங்களை அறியாமையே பர்ஃபார்மன்ஸ் எலிவேட் ஆகாது. கிரிக்கெட்லேயே அப்படி தான். இம்பாக்ட் பிளேயர் வந்ததுனால ஐபிஎல்லில் பாருங்கள், ரோஹித் சர்மாவே சொல்லியிருக்காரு, 4 ஓவர் விளையாடுறதுனால என்னால் ஃபீலே பண்ண முடியல அந்த மேட்ச்சில் இருக்கோன்றது. அதே மாதிரி தான் இதுவும் கண்டினியூஸாக கொடுக்கணும். கொடுக்கல நீங்கள் மொயின் ஷபாக்கி 15 மேட்சாக சரியான பிளேயர் இல்லைன்னு நினச்சிட்டு தானே நீங்கள் விளையாட வைக்கல அவர் மெயின் 7ல். நேற்று மட்டும் தூக்கி மெயின் 7ல் வச்சுருக்கீங்க. யாரை வச்சுருக்கணும்? நரேந்திரா தான் வச்சுருக்கணும். அவர் தானே உங்களை ரைடு பாயிண்ட் எடுப்பார். ரைடு பாயிண்டில் தானே தோத்துட்ருக்கோம். செகண்ட் ரைடர் இல்லை, அர்ஜுனை ரிவைவ் பண்ண முடியல. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னார் அசிஸ்டன்ட் கோச்சு, 7 நிமிஷம் வெளில உட்காந்துருந்தார் 20 நிமிஷத்தில் செகண்ட். அப்படி தெரியுது இல்லை? கரெக்ட் த மிஸ்டேக்ஸ். ஏன்னா 3 விஷயம் தான் நான் எப்போதும் சொல்கிறது. தப்பை ஒத்துக்கோ, தப்புலேருந்து எதாவது கற்றுக்கோ, தப்பாக திருப்பி பண்ணாத. அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கே இது உதவும். ஸோ அதே தான் ரைடர் ஸ்ட்ராங் வந்து 1.25 ரைடரு, 1.25 ரைடு, 1.5 ரைடரோட போகிறதெல்லாம் அர்ஜுன் தேஷ்வால் தான் ஒரு கம்ப்ளீட் ரைடர். நீங்கள் இமான்ஷோ இவங்களாம் இருக்காங்க இல்லையா, மொயின் ஷா வேலை கால் ரைடர், அரை ரைடர் கணக்கு தான் அது. நரேந்தர்னா ஃபுல் ரைடர். நான் கிவன் டே சிங்கிள் ஹேண்டில் அவரில் ஜெயிக்க முடியாது. 250 பாயிண்ட் எடுத்தவர் அவர். 2 மேட்சுக்கு முன்னாடி 7 பாயிண்ட் வேறு எடுத்தார். ஸோ உங்கள்கிட்ட ரைடர் இல்லைன்னா பரவாயில்ல. நரேந்தர் கண்ட்ரோலாக இருக்கார், ரோஹித் பெனிவல், யோகேஷ் யாதவ்னு ஒருத்தர் இருக்கார், தீரஜ் பல்முரே அண்ட் அபிராஜ் பவர்னு ஒருத்தர் இருக்கார். வெறும் பியூர் ரைடரை மட்டும் சொல்கிறேன். அவங்களுக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சார். தேவாங்க ஃபர்ஸ்ட் சீசன் வரும்போது எக்ஸ்பீரியன்ஸ் தான் எடுக்கல. அயன் எடுக்கல, அஜித் சௌஹான் எடுக்கல, நிதின் தன்கர் எடுக்கல. இப்போ நரேந்திரன் நமக்கு ஃபர்ஸ்ட் சீசன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் தானே எடுத்தார். நிதிஷ்குமாரே ஃபர்ஸ்ட் சீசன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் தானே பெஸ்ட் ரைடர், பெஸ்ட் டிஃபெண்டர் அவார்டு வாங்கிட்டு போனார். தெர் இஸ் ஆல்வேஸ் அ ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனால் ப்ராப்பர் ரைடர் நீங்கள் கொண்டு வரணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தலைவாஸ் வந்து 6 மேட்ச் ஜெயிச்சு 12 பாயிண்டில் 22 -22 இருக்கும். ஆனால் குஜராத்து 5 ஜெயிச்சு 10 பாயிண்டோட -29. ஆனால் அவங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா ஒரு மேட்ச் கம்மியாக விளையாடிருக்காங்க. இன்னைக்கு மட்டும் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா நம்மளை தூக்கி பின்னாடி போட்டுருவாங்க, அந்த பாயிண்ட் டிஃபரன்ஸ் ஜாஸ்தியில் ஜெயிச்சா. ஸோ அதனால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் பிளே ஆஃப் 8வது பொசிஷனுக்கு. இதை வேற ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணுவார். அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப பாராட்டுறேன். அவர் என்ன சொன்னார்னா, சார் 8 குவாலிஃபை ஆகணும்னு ஃபஸ்ட் டைம் சொன்னாங்க. சரி, தமிழ் தலைவாசி எப்படியாவது குவாலிஃபை ஆகிடும்னு நினச்சேன். பட் இப்போ போகிற போக்க பார்த்தா அடுத்த சீசனில் எல்லா டீமும் குவாலிஃபை சொல்லிவிடுங்க, அப்போ தான் இவங்க குவாலிஃபை ஆவாங்கன்னு வேதனையை நக்கலாக சொன்னார் அவர், ஹியூமரஸ் சென்ஸோட. எவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது அது முன்னாடி யோசிச்சுங்க. அடுத்த சீசன் எல்லாருமே குவாலிஃபை சொல்லுங்கன்னு. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு பர்ஃபார்மன்ஸ். ஷாதுலு பி கேர்ஃபுல், எல்லாத்தையுமே கேர்ஃபுல். ஷாதுலு ஸ்டார்டிங்லேருந்து நான் சொன்னேன், அவரை கேப்டன்ஸை விட்டு நவுத்துங்க. ஷோ ஸ்டாப்பர் ஷாதுலு, சியானே அக்ரெசிவ் டிஃபெண்டர் அண்ட் நாட் கேப்டன். 3-4 மேட்சுக்கு அப்புறம் பார்த்தாங்க வேலைக்கு ஆகுதுன்னு கேப்டன் தூக்கிட்டு ராகேஷை போட்டாங்க. அவரோட பர்ஃபார்மன்ஸ் எலிவேட் ஆகுது. ராகேஷ் ரொம்ப நாள் வருது. ராகேஷ் 107 பாயிண்ட் எடுத்துட்டார் அவர் இது வரைக்கும். அவங்க ரைடர், அவங்கள நீங்கள் ஸ்டாப் பண்ணோம். இமான்ஷு சிங் இங்கேருந்து போனவர் தான் தமிழ் தலைவர், அவர் 40 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு. ஷாதுலு உங்களுக்கு ரைடுலேயே 25 பாயிண்ட்டும், டிஃபென்ஸில் ஒரு 29 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு அவர். டோட்டலாக சொல்கிறேன். ஸோ ஷாதுலு பிக் த்ரெட். உங்களுக்கு முன்னாடி வந்து இப்படி நின்ட்டர்னு அவள் தான் என்னை தாண்டி இப்போ பார்ப்போம். அந்த மூமெண்ட் தான் ஷாதுலு. அதே மாதிரி இந்த 2 பேர் ராகேஷ் அண்ட் இமான், 3 பேரை குவாய்ட்டாக வைக்கணும். அவங்க டிஃபென்ஸில் திருப்பி ஷாதுலு வர்றாரு. ஷாதுலு அண்ட் லக்கி சர்மா, அவர் ரொம்ப லக்கி போயிருக்காங்க. அவர் ஒரு 28 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு. நிதின் பன்வர் அவங்க ஆல்ரவுண்டர், அவர் ஒரு 20 பாயிண்ட்டும். அங்கித் தையா அப்படி ஒருத்தர் 16 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ இவங்க எல்லாரும் டிஃபென்ஸில் வெரி குட். அர்ஜுன் தேஷ்வால் ரிவைவ் பண்ணது கண்டிப்பாக உங்களுக்கு ஆள் தேவை. பிரிங் இன் ஒன் புது ஆளை கொண்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை. தீரஜ் பல்முறையோ, யோகேஷ் யாதவ், அபிராஜ் யாராவது உள்ளே கொண்டு வந்து இறக்குங்க. அட்லீஸ்ட் எதிர் டீமுக்கு தெரியும், சரி இவங்களை அவுட் பண்ணாலும் இந்த ஆள் ரிவைவ் பண்ணி கொண்டு வந்துடுவாருன்னு. 4 மேட்ச் ஜெயிச்சாங்கள, இந்த கடைசி 4 மேட்ச் சொல்கிறேன். பாட்னா பாரிஸ் கிட்ட 40-32 நேற்று. அதே மாதிரி யூபி யோதா கூட 41-39 ஒரு மேட்ச்லையும். இன்னொரு மேட்ச்சில் 33-27 ஜெயிச்சாங்க. 2 வாட்டி யூபி யோதாட்ட ஜெயிச்சாங்க. நம்ம 2 வாட்டி யூபி யோதாட்ட தோத்துட்டோம். அதே மாதிரி பெங்கால் வாரியர்ஸ் அவங்க 47-40. அவங்க 3 வின்னில் எல்லாமே 40 மேலே பாயிண்ட்டு. எல்லா கேமே கேல்குலேஷன் இஸ் வெரி வெரி பண்ணி கேல்குலேட் பண்ணார்ல யூபி யோதா பிளேயர். கடைசியில் நான் லீகல் ஆக்க விரும்பலை, 2 பாயிண்ட் சூப்பர் டேக்கில் போட்டோம், ஸ்டில் நாங்கள் 1 பாயிண்டில் ஜெயிச்சிருவோம். அந்த மாதிரி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், எப்போ ரைட் எடுக்கணும், எப்போ எடுக்கக்கூடாது, எப்போ குயிக்காக எடுக்கணும், எப்போ மெதுவாக எடுக்கணும், அதை பேர் சொல்லிவிட்டு தட்டுற தூக்குற உன்னால் முடியும் தமிழ் திருப்பி ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துட்டு என்னோட உரையத்துடன் முடித்துக் கொள்கிறேன். உரையை பார்த்தா திருப்பி நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.